விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாழ்க்கை எவ்வளவுதான் வெறுப்பா போனாலும் பரவாயில்ல, வாழ்க்கை எவ்வளவுதான் பயம் காட்டினாலும் பரவாயில்ல. ஆனா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கலகலப்பான பேச்சுக்கு சொந்தக்காரங்க. சுறுசுறுப்பான செய்கையால அனைவருடைய மனசிலுமே இடம் பிடிக்கக்கூடியவங்க. நேரம் காலம் தவற மாட்டாங்க. எதையுமே திட்டமிட்டு தான் செயல்படுத்துவாங்க. என்ன ஒண்ணு, இவங்களுடைய செயல்பாடுகள் மற்றவங்களுக்கு கண்ணை உறுத்தும். இவங்க எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்டா இருக்கிறதுனால என்னவோ தெரியல, மற்றவங்களுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லை. அதை பத்தி இவங்க கவலையும் படுறதில்ல. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஒன்று நான் பிறக்கல, உனக்கு பிடிச்ச மாதிரி நான் வேலை பார்க்கணுனாக்க அது எனக்கான வேலையே இருக்காது, அதுல மட்டும் தெளிவா இருப்பாங்க. அதே மாதிரி எந்தவித பேதமும் இல்லாம எல்லாரையுமே சமமாக பாவிக்கும். அதே போல பழிக்கு பாவத்துக்கு அஞ்சி நேர் பாதையில செல்லக்கூடியவங்க. எல்லாத்துக்கும் மேல வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரன். அட பரவாயில்லையே, இவருடைய குணாதிசயம் ரொம்ப நல்லா இருக்கேம்மா, இந்த அளவுக்கு நாங்க கரெக்டா இருந்து என்ன பிரயோஜனம்? நாங்க கரெக்டா இருக்கிறது தான் மற்றவங்களுக்கு தப்பாவே தோணுது. ஏன் என்னோட சொந்த பந்தங்கள், ஏன் வீட்டுல இருக்கவங்க பெத்தவங்க கூட என்ன இது வரைக்கும் புரிஞ்சுக்கல. விருச்சிக ராசியுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கு? நம்ம என்ன பேசினாலையும் தப்பா எடுத்துக்கிறாங்கடா, நம்ம என்ன செஞ்சாலையும் தப்பு தான் போல. எல்லாத்துக்கும் மேல விருச்சிக ராசிக்காரங்க நிறைய நிராகரிப்பை சந்திச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை ஒதுக்கி வச்சிருப்பாங்க. நிறைய பேர்கிட்ட அசிங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க. ஏன் ஒரு திறமைகள் கூட அங்க துளியளவு மதிப்பு இல்லாம ஒதுக்கி வச்சிருப்பாங்க. பெத்தவங்க கூட அதை சொல்லியிருப்பாங்க, நீலாம் ஒரு ஆளு போடா அப்படின்னு இருப்பாங்க, நீலாம் ஒரு ஆளு போமா அந்த பக்கம் அப்படின்னு இருப்பாங்க. இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கெல்லாம் இன்னும் ஒரு படி மேலங்க. எந்த வீட்டு பக்கமே ஒரு ஆதரவு இல்லாம தத்தளிச்சிருவீங்க. ஆண்களுக்கும் அதே நிலைமை தான். என்ன ஒன்னா தன்னுடைய சொந்த காலில் நிற்பீங்க. இது நாள் வரைக்கும் ஒருத்தருடைய கை காசுல கூட நீங்க ஒரு 10 பைசா ஒரு டீ குடிச்சது கிடையாது. உங்களால பல பேர் வாழ்ந்திருப்பாங்க, ஆனா மற்றவங்களால ஒரு நாள் கூட நீங்க வாழ்ந்தது கிடையாது. இது நிதர்சனமான உண்மை. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மை நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. இன்னும் ஒரு படி மேல சொன்னா, பணம் தான் இன்னைக்கு வந்துட்டு பகையை வளர்க்குது இல்லையா? ஆனா இந்த விருச்சிக ராசியுடைய ஒட்டுமொத்த உழைப்புமே மற்றவங்க அனுபவிச்சிருப்பாங்க. 10 பைசா இப்போ வரைக்கும் பாக்கெட் மணின்னு இருக்காது, 10 பைசா இது வரைக்கும் பேங்க் பேலன்ஸ் இருக்காது, வரதும் போறதுமாவே இருக்குது. சொல்லப்போனா கடன் வாங்கிலாம் வாழ்க்கை ஊட்டிட்டு இருக்கோம். நிறைய பேரை நம்பி நிறைய பணத்தை போட்டு ஏமாந்துருப்போம். இந்த மற்றவங்களுடைய சொல்லுக்கு மயங்கிறது இந்த விருச்சிகை வந்து ஈஸியா. அதனால நிறைய பேர் இவங்களை தூக்கி மடிச்சு பாக்கெட்ல போட்டு போயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையிலையும் தனக்கு ஒன்று சரின்னு பட்டுச்சுனாக்கா அதை மட்டுமே நேர்மையான முறையில அடையணும்னு வாழக்கூடிய விருச்சிக ராசிக்கு தலைப்பு பார்த்துருப்பீங்க. ஒரு உறவால உங்க வாழ்க்கையே மாறப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களே எழுதி வச்சுக்கோங்க. மே 14ஆம் தேதியில இருந்து இது உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. அது என்னமா உறவு? ஆல்ரெடி என் கூட இருக்கிற உறவுகள்லாம் என்னை வேற மாதிரி வச்சு செஞ்சுட்டாங்க. இந்த உறவு மட்டும் என்ன என்கிட்ட அன்பா காட்ட போகுது, இல்ல அரவணைச்சுதான் நிக்க போதா அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா உண்மையாவே இந்த உறவுங்கிறது நவ கிரகங்களே முழு சுபகிரகனும் பெயர் எடுத்த குரு பகவானுடைய அமைப்பு தாங்க உங்களுக்கு ஒரு உறவா நான் வந்துட்டு பாவித்து சொல்றேன். காரணம் கேட்டீங்கன்னா, மனுஷ மக்கள் உதவி இல்லை, கடவுளை நம்புறோம், கடவுளும் பெருசா நமக்கு துணை இல்லைன்னு நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த வருத்தத்திற்கு ஒரு விருந்து வைக்கக்கூடிய மாதிரிதான் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ண வந்திருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி மே மாதம் 14ஆம் தேதி முதல் விருச்சிக ராசிக்காலுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துல வந்து அமர போறார். குரு பகவான் வந்து உங்களை ராஜதந்திரத்தோட செயல்பட்டு சில முக்கிய முடிவுகளை எடுக்க வைக்கிறார். பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் மாறுபட்ட கோணத்துல உங்களை யோசிக்க வச்சு தீர்வையும் கொடுக்கிறார். அதே போல நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருந்திருக்கும். அந்த தடை என்னடா, எங்க இருந்துட்டு அந்த தடை ஆகுதுன்னு சொல்லி யோசிக்க கூட முடியாத அளவுக்கு இனம் காண இயலாதபடி இருந்த வந்த தடைகள் எல்லாமே இப்ப நீங்க போகுது. பிரபல யோகாதிபதி 8ல சென்று மறைவதால எல்லா விஷயங்களுமே கவனத்தோட செயல்படணும். குறிப்பா ஏலச்சீட்டு, மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். அதே போல அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்கள்ல முதலீடு செய்யறத அறவே தவிர்த்தே ஆகணும். ஆல்ரெடி மற்றவங்களுடைய கவர்ச்சிகரமான பேச்சுக்களால, கவர்ச்சிகரமான விளம்பரத்தால நிறைய பணத்தை நம்ம இழந்தாச்சு. இனியும் அந்த ஒரு தப்பை செஞ்சிடாதீங்க. ஆனா விருச்சிக ராசி ஏமாத்துறக்க டிசைனா கிளம்பி வருவாங்க. நிறைய இப்போ கூட நீங்க பார்த்துருப்பீங்க வாழ்க்கையில. இப்போதான் கொஞ்சம் வந்துட்டு எப்பா யாரையும் நம்ப கூடாதுன்ற அளவுக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு மனசுல இல்லையா? அதை அப்படியே பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் கூட மாறிடாதீங்க. யாருக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. விட்டு ஒழிங்க.
சரிங்க. இப்போ வந்து இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்த கொடுக்க போகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி இந்த குருவ ஏங்க நம்ம இவ்ளோ எதிர்பார்க்கிறோம்? ஏன்னா, இவர பொறுத்தவரைக்கும் ஒரு ஜாதகத்துல எவ்ளோ தோஷங்கள் வேணா இருக்கட்டும். கெடக்கூடிய நிலையில இருந்தா கூட, குருவுடைய பார்வையும், தொடர்பும், தோஷம் ஏற்படுத்தக்கூடிய கிரகத்துக்கு இருந்தா, அது வந்து கெடுதல செய்யாது. இதுதான் இந்த குரு பகவானுடைய தனி சிறப்பே. இவர பொறுத்தவரைக்கும் லக்னத்தோட சம்மந்தப்படுவது சிறப்பான அமைப்பு. ஆனா, அந்த லக்னத்தோடு தொடர்புடைய அந்த ஜாதகத்துக்கு சொந்தக்காரர் இருக்காரு இல்லையா? அவர நல்லவர்ன்னு சொல்றத விட, ஈஸி ஏமாறக்கூடியவர்ன்னு சொல்லலாம். இது போன்ற ராசி தான் விருச்சிக ராசி. ஸோ இவரே வலுப்பெற்று லக்னத்தோட சம்மந்தப்பட்ட நிலையில, அந்த ஜாதகர் வந்து நல்லவரா இருக்காரு அப்படின்னாக்க, தன்னை போலவே மத்தவங்களுமே ஈஸியா நல்லவங்கன்னு நெனச்சு ஏமாறக்கூடியவங்க. அதே போல ஒருத்தங்களுக்கு யோகத்தை கொடுக்கறதும் இவர்தான். நல்ல நெறி, நன்னடத்தை, கருணை உள்ளம், ஆன்மீக ஈடுபாடு, தூய சிந்தனை, குழந்தைகள், தனம், ஆன்மீக நாட்டம், துறவு, நீதியை நிலைநாட்டுதல், தர்மம் செய்வதில் நாட்டம், இது போன்ற பலவிதமான நல்ல விதங்களுக்கு இவர் தான் காரணகர்த்தா. இவரே வலிமை இழுக்கிறப்பதான் தலைகளான நிலைமையை நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ ஒருத்தர் வந்து பெரும் ஆபத்துல இருக்காரு. அவரை பாதுகாக்கிறதுக்கு, அவரை வந்து காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் வரணும். அவரை வந்து தடுத்து நிறுத்துறது, அவர் வந்து கட்டி போடுறது, இந்த மாதிரி செஞ்சா அந்த பாதிக்கப்பட்டவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுவாங்களோ அதே நிலை தான் விருச்சிக ராசி இப்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை காப்பாத்த இத்தனை காலமா குரு பகவானால முடியல. ஆனா இந்த காலகட்டத்துல நான் வந்து எப்பேற்பட்டாவது இந்த விருச்சிக ராசியை காப்பாத்தியே தீருவன்ற கங்கணம் கட்டிக்கிட்டு தான் இந்த விருச்சிக ராசிக்கு குரு பயிற்சியே வந்திருக்கு. 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான அமைப்பு தாங்க. அதாவது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பண வரவு கொட்டுங்க. ஆனா ஒரு சில கிரகங்கள் வந்து வச்சு செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி கிரக அமைப்பை குரு பகவானுடைய அமைப்பை வச்சு நம்ம பாதுகாக்கணும். ஸோ ஜோதிட சாஸ்திரப்படி குரு பகவான் அப்படிங்கிறவர் யாருங்க? தனக்காரகன். குரு பகவான் வந்து பணத்துக்கு முக்கியமான கிரகம். தனம், பணம் ஒருத்தருக்கு வந்து நல்லா இருக்கணும்னா உங்களுடைய ஜாதகத்துல குரு வந்து நல்ல நிலையில இருக்கணும். அதே போல சுக்கிரன் யாருங்க? சுகபோகத்துக்கு காரணமா இருக்கும். சுக்கிரன் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது கையில இருக்கும். ஆனா குரு பகவான் கொடுக்கக்கூடிய பணம்ங்கிறது பெரிய அளவுல இருக்கும். சோ அடுத்த ஒரு வருஷத்துக்கு விருச்சிக ராசிக்கு பணத்துக்கு தட்டுப்பாடு கிடையாதுங்க. பொதுவாவே குரு பகவான் வந்து நன்மைகளின் அதிபதி. இவர் எடுக்கூடிய இடங்களுக்கு அதிக அளவுல நற்பண்களை கொடுப்பாரு. செல்வம், மகிழ்ச்சி, குடும்பம், ஆரோக்கியம் எல்லா விதத்துக்குமே குரு பகவானுடைய தாக்கம்ங்கிறது ரொம்ப முக்கியம். குரு பார்க்கு கோடி நன்மை. அந்த வகையில இந்த குரு பயிற்சிக்கு விருச்சிக ராசிகளுக்கு அதீத அதிர்ஷ்டங்களை அள்ளி தரப்போகுது. சோ விருச்சிக ராசியை பொறுத்தவரைக்கும் குரு பகவான் எங்க வராரு? 8ஆம் இடத்துக்கு வராரு. ஆனா மத்த கிரகங்கள் எதுவுமே பெரிய அளவுல உங்களுக்கு சாதகமா இல்ல. இதையும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே கவனமா இருந்துட்டா குருவுடைய துணையை வச்சுக்கிட்டு மற்ற கிரகங்களுக்கு ஆட்டம் காட்டிடலாம். அது எப்படி? அதாவது பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் வாழ்க்கையில இருந்தீங்கன்னா திருமணம் தொடர்பான விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து லவ் பண்றவர் நல்லவர், வல்லவர், அப்படி இப்படின்னு. ஆனா நல்லவராகவே இருந்தா கூட உங்களுடைய வாழ்க்கை வந்துட்டு இன்னையோட முடிய போறதில்ல. இன்னும் பல வருடங்களுக்கு தொடரக்கூடிய விஷயம் அது. ஸோ அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். அதே போல நட்புகளால கேடு வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. நட்பு கிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்து உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கணும். செயற்கை முறையில கருத்தரிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மிகவும் கவனமா இருக்கணும். ஏன்னா கருப்பை பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல விருச்சிக ராசி குழந்தைகள் இருக்காங்களே, இளம் பருவத்துல வயதுக்கு வரக்கூடிய குழந்தைகளுக்கு ரத்தப்போக்கு தொடர்பான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னமா எல்லாமே ஒரு மாதிரி பயமுறுத்துற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், மற்ற கிரகங்கள் எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லை. குரு மட்டும்தான் உங்களுக்கு ஒரே துணை. ஸோ இவருடைய துணை என்னங்குதுன்னா, எல்லா விஷயத்திலும் கவனமா இருந்துக்கோ, உனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதே போல ஆரோக்கியத்தில் அக்கறை வச்சுக்கணும். நல்ல உணவு வந்து தேடி தேடி சாப்பிடணும். சரியான நேரத்துக்கு உணவு, சரியான தூக்கம், உடற்பயிற்சி ரொம்ப அவசியம். அதே போல உங்களால முடிஞ்சதுன்னா உங்களுடைய வீட்டுல நவகிரக ஹோமம் பண்றது நல்லது. அதே மாதிரி சிவாலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. வியாழக்கிழமைகள் தோறும் கருடனுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல சத்துருக்களுடைய பயம் விலகும். ஸோ குரு என்ன பண்றாரு? 8ல மறையறாரு. 4ஆம் இடத்துல ராகு பகவான், 5ஆம் இடத்துல சனி பகவான், 10ஆம் இடத்துல கேது பகவான். இந்த அமைப்புங்கிறது விருச்சிக ராசிகளுக்கு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, அதுல வந்து ஒரு மாதிரி பிரச்சனை கொண்டு வருவாங்க. ஆனா விருச்சிக ராசிக்கு வாழ்க்கையே பல கட்டத்துல பல விதமான பிரச்சனை டிசைனா பார்த்தாச்சு. இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சமாளிச்சிருவீங்க. இந்த துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் விருச்சிக ராசி இப்ப இருக்கீங்க. யாரையுமே அதிக அளவுல நம்பக்கூடாது. அது நமக்கும் நல்லது, மற்றவங்களுக்கும் நல்லது. எல்லாருக்கிட்டுமே எச்சரிக்கையா இருக்கும். வீடு வாடகை கூடுறோமா, இல்ல நம்ம வீடுக்கு வாடகைக்கு இருக்கிறோமா,
சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வாகனத்தால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது எதையுமே பெருசாகாமல் பார்த்துக்கணும். இதுதான் விருச்சிகத்துடைய திறமை. அதே போல் வேலையில் இடமாற்றம் செய்கிறப்போ கவனமாக இருக்கணும். பண வரவுகள் வரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு நீங்கள் உதவி செய்வீங்க, அதை அவங்க மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க, திரும்ப அவங்க உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிற்பாங்க. இப்படி அடுத்தடுத்து உதவி கேட்டு வந்து நிற்க நிற்க உங்களுக்கு அது சங்கடத்தை ஏற்படுத்தும். சொல்லப்போனால் கொடுத்து கொடுத்து சிவந்த கைகள் நீங்கள் கை நீட்டி வாங்கக்கூடிய அளவுக்கு கஷ்ட நிலைக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. மற்றவங்க கிட்ட பேசுகிறப்பமே கவனமாக இருக்கணும். அரசியல் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் யோகம் தான். ஆனால் பேச்சுக்களை அழகாக பார்த்து பயன்படுத்தணும். கத்தி மாதிரி வார்த்தைகளை வீசக்கூடியவங்க நீங்கள் விருச்சிக ராசிக்காரங்க. ஸோ சூதானமாக இருந்துக்கோங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே குடும்பத்தில் கேட்டு செய்கிறது நல்லது. அதே போல் மலை கோயிலில் வீட்டுக்கு கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணுமா, பழனிமலை முருகனை பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அஷ்டமத்தில் குரு வருவதனால முக்கியமான நபர்கிட்ட பேசுகிறப்போ கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவைகளை நிறைவேற்ற கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் இருக்கும். அதே போல் படிக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னாக்கா மிகவும் கஷ்டப்படுவீங்க. ஆனால் குருடைய பார்வையினால் கஷ்டப்பட்டாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. அடுத்த பூர்வ ஜென்மத்தில் நீங்கள் செய்த பலன்கள் இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. அதே போல் வயதானவர்களை நல்லா பார்த்துக்கோங்க. ஆகாரம் தூக்கத்தில் கவனமாக இருக்கணும். அஷ்டம திதி அன்னைக்கு பைரவர் வழிபாடு செய்கிறதுமே நல்ல பலன்களை கொடுக்கும். மனதளவில் ஆழமாக ஒரு அழுத்தத்திலேயே இருப்பீங்க. சிறிய விதமான தோல்விகளையும் எதிர்ப்புகளையும் தாங்க முடியாத அளவுக்கு மனப்பக்குவம் இருக்காது தான். ஆனால் எதையுமே பெருசாக எடுத்துக்கிட்டு யோசிக்காதீங்க, அதை அப்படியே விட்டுடுங்க, அதுவே சரியாயிடும். அடுத்த குருடைய பார்வைங்கிறது தனஸ்தானத்தில் விழுதுங்க. விருச்சிக ராசிக்கு பணத்துக்கு சிறிதளவு கூட குறை கிடையாது. தனவரவு தாராளமாக இருக்கு. அதே போல வரியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நல்ல லாபகரமான பயணங்கள் போயிட்டு வருவீங்க. இங்க ஒரு பயணம் போறீங்கன்னா அதுல பலன் அப்படிங்கிறது பணப்பலனா தான் இருக்கும். அதே போல பெண்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டமா இருக்கும். சொல்லப்போனா பொற்காலம்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசிகளுக்கு பொதுப்படியா இந்த குரு என்ன மாதிரியான விஷயங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்துட்டோம். குரு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு, சில விதமான அதிர்ஷ்ட பலன்களையும் கொடுக்குறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமா இருக்கணும்னு சொல்றாரு. எங்கும் கவனம், எதிலும் கவனம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா விருச்சிகத்தை யாராலையுமே ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு உயர்ந்த மலை மாதிரி நிற்க முடியும். இப்போ குருடைய பார்வைக்கு பலன் என்னன்னா, குரு பகவானை பொறுத்தவரைக்கும் 2ஆம் இடத்தை பார்க்கிறார். குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்தார்கிட்ட பூரண ஒத்துழைப்பு இருக்கும், உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க, வெளிவட்டத்தில் செல்வாக்கு அதிகமாகும், அதே அளவு விமர்சனங்களும் வந்து போகும். எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும், உறவுகளால உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் நீங்கும், நல்லது நடக்கும். அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவீங்க. குருவனுடைய பார்வைங்கிறது 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால வீடு பராமரிப்பு பணிகள்ல கவனம் செலுத்துவீங்க. பழைய சொத்தை வித்துட்டு புதுசா பெரிய மனை வாங்குவதற்கு யோகம் இருக்கு. புதிய வாகனங்களை வாங்குவீங்க. உடல் சோர்வு, வீண் அலைச்சல், டென்ஷன் இது எல்லாமே விலகி போகும். தாய் வழி சொத்துக்கள் உங்க கைக்கு வரும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் பரபரப்பா காணப்படுவீங்க. குருபகனுடைய பார்வைங்கிறது 12ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால மறைமுக பண வரவு, திடீர் பயணங்கள் எல்லாம் கூடி வரும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அலட்சியம் காட்டாதீங்க. அடுத்து குருபகனுடைய நட்சத்திர சஞ்சாரம்ங்கிறது உங்களுடைய ஆளுமை திறன் அதிகரிக்கும். தொட்டது எல்லாமே வெற்றி பெறும். மறைமுக எதிர்ப்புகள் உருவாகும். வெளிப்படையா சில கருத்துக்களை தெரிவிக்காம பொறுமையா இருக்கிறது நல்லது. மன இறுக்கம், தூக்கமின்மை விலகுது. அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க. வீட்டுல அடுத்தடுத்து சுப செலவுகள் வந்து போகும். எல்லாத்துக்கும் மேல குடும்பத்துடைய அந்தரங்க விஷயங்களை வெளியில சொல்லவே கூடாது. உங்களுடைய தன பூர்வ புண்ணியாதிபதியான குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரங்கிறது புது வீடு கட்டி கிரக பிரவேசம் செய்ய வைக்குது. பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அவங்களுடைய திருமணங்கிறது சிறப்பா நடக்கும். புகழ் கௌரவம் உயரும். எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும். எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றி கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களோட பிள்ளைகளுக்குமே நல்ல நிறுவனத்துல வேலை கிடைக்கும். பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும். பேச்சுல கம்பீரம் இருக்கும். உடல் ஆரோக்கியம்ங்கிறது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். இது பொதுப்படியா வியாபாரம் பார்க்கறவங்களுக்கு பற்று வர உயரும். விளம்பர யுக்திகளை கையாண்டு வாடிக்கைகளை அதிகப்படுத்துவீங்க. கூட்டு தொழில புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே போல அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகளை முறைப்படி செலுத்தி விடுவீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோக பணிகளை பொறுத்து உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமாவாங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட அதிகமா உரிமை எடுத்துக்காதீங்க. புதிய வாய்ப்புகளை யோசிச்சு அதை ஏற்கிறது நல்லது. கன்னித்துறை இருக்கவங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு உங்களுடைய திறமைகளால சாதித்து காட்டுவீங்க. அதாவது ஒட்டுமொத்தமா அந்த குரு பேச்சுங்கிறது உங்களை நிதானமா செயல்பட வச்சு உங்களுடைய இலக்கையுமே எட்ட வைக்குது. பொறுமையை மட்டும் அழகா கெட்டியா பிடிச்சிட்டோம்னா போதும். 9 நவகிரகங்கள்ல குருடைய துணைங்கிறது மற்ற 8 கிரகங்களுக்குமே நீங்க தண்ணி காட்ட வச்சிடும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்து குரு பகவான் உங்களுக்கு தரக்கூடிய பொது பலன்கள். இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திரங்களுக்கு எந்தெந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி விதியுமே மதியால் வெல்லக்கூடியவங்க நீங்க. ஸோ விசாகம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் உங்களுக்கு இந்த குரு பயிற்சிங்கிறது முயற்சிகள் கூட வெற்றியாக மாறும்.
மங்களகரமான குரு முன்னேற்றத்தை உண்டாக்குறாரு. உடைய பொது விதி எதுவாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில் கூடிய நெருக்கடிகள் விலகுது, கனவுகள் நனவாக போகுது, செல்வாக்கு உயருது, பொன் பொருள் சேர்ந்து, உடல் பாதிப்புகள் விலகுது, தன்னம்பிக்கை அதிகமாகுது, உடன்பிறப்புகள் வழியில ஆதரவு கொடுது, குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துடைய ஆசீர்வாதம் அதிகமாகுது. அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கும். புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும். குடும்பத்தில் கூடிய பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமா விலகுது. பணியாட்களுக்கு தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ ஒருத்தருக்கு கையிட்டி சம்பளம் ஆனா கூட சரி, எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்குது. பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. நெருக்கடிகள் குறைவதனால அழுத்தத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகுது. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கூட வெற்றி பெறும். வேலை தேடுறவங்களுக்கு வேலையும் சரி, வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும். எதிர்பாராத வரவு உண்டாகுது. எதிர்கள் விலகி செல்வாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். உழைப்பு அலைச்சல்கள் காரணமா கொஞ்சம் உடல் பாதிக்கப்படும். அதுமே சரியாகிடும். இதுவே பொதுவா சொல்லணும்னா குருவோட சேர்ந்து சூரிய பகவானும் சரி, செவ்வாய் பகவானும் சரி யோக பலன்களை வழங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது. எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகுது. உங்களுடைய போட்டியாளர்களால உங்களுக்கு இருந்த இடையூறுகள் விலகுது. பணியாளர்களுக்கு ஒத்துழைப்பு அதிகமாகுது. கம்ப்யூட்டர், ஷேர் மார்க்கெட், கமிஷன் ஏஜென்சி, ஜுவல்லரி, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், வேளாண்மை, ஏற்றுமதி இறக்குமதி, மினரல் வாட்டர், குளிர்பானம், உணவகம், ஆன்லைன் பிசினஸ், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல்ஸ், அலைபேசி, நவீன சாதனங்கள் இந்த மாதிரி தொழில்கள்ல பல மடங்கு முன்னேற்றம். பட் தொழில் ரீதியாவே அதீத முன்னேற்றம். அடுத்து பணியாளர்கள் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ கை கட்டி கூலி வேலை செய்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்குது. திறமைக்கு மதிப்பு உண்டாகுது. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஊதியம் கிடைக்கும். சிலருக்கு பார்க்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு மாறுவீங்க. அதுவே உங்களுக்கு சாதகம் தான். அதே போல பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், மேல் அதிகாரிகிட்ட ஆதரவும் கிடைக்கும். அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் குருபாவுடைய சஞ்சாரங்கிறது அவருடைய பார்வையினால உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகுது. உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் எல்லாமே நனவாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகமாகுது. கணவன் மனைவிக்கிட்ட இணக்கம் உண்டாகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு ஏக்கங்கள் தீருது. பொன் பொருள் சேருது. உறவுக்காரங்க மத்தியில செல்வாக்கும் அதிகமாகுது. அடுத்து கல்வி நிலையை பொறுத்திருக்கும் மாணவர்களுக்கு இந்த காலங்கிறது யோகமான காலம். பொது தேர்வு போட்டித் தேர்வுகளை எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணாக்க நிச்சயமா அரசாங்க உத்தியம் கிடைக்கும். அதே போல தகுதியின் அடிப்படையில் விரும்பிய கல்லூரி, விரும்பிய இடங்கள்ல விரும்பிய பாடப்பிரிவுகளை சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து உடல்நிலையை பொறுத்திருக்கும் எந்த ஒரு சங்கடமும் இருக்காது. ஆரோக்கியம் மேம்படுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குருடைய சஞ்சார நிலையினால பார்வையினால குடும்பத்துடைய நெருக்கடிகள் நீக்குது. தம்பதிகளுக்கு ஒற்றுமை சேர்க்குது. செல்வம் செல்வாக்கு அதிகமாகுது. சுப நிகழ்ச்சிகள்ல குடும்பத்துல அடுத்தடுத்து நடக்க போகுது. பிள்ளையுடைய படிப்பு, வேலை, திருமணம் இது போன்ற கனவுகள் நனவாகுது. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. சொத்து சேருது. உறவுக்காக மத்தியில செல்வாக்கு அதிகமாகுது. சிலர் புது வீடு கட்டி பால் காய்ச்சுவீங்க. உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்ய வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த அனுச நட்சத்திரம் விடாமுயற்சியெல்லாம் விட்டதெல்லாம் பிடிக்க போறீங்க. இவனால இனி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் தான். பொது விதி என்னன்னா குருடைய பார்வையினால உங்களுக்கு இருக்கக்கூடிய செலவுகள், குழப்பங்கள் எல்லாமே மாறுது. நிம்மதியா தூங்க போறீங்க. சுப செலவுகள் தான் ஏற்பட போகுது. புதுசா இடம் வாங்குறது, வீடு வாங்குறது இது போன்ற பழைய வீட்டை உங்க ரசனைக்கு ஏற்ற மாதிரி புதுப்பிக்கிறது இப்படிதான் நல்ல மாற்றம் இருக்கும். அதே போல குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில் கிடைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே போல கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. பயணங்கள் வழியே நன்மைகள் உண்டாகும். பட்டம், பதவி என அதிர்ஷ்ட வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். அடுத்த தாய் வழியில உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் விலகுது. தாயாருடைய உடல்நிலையில இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது. கல்வியில ஏற்பட்ட தடைகள் நீங்கி முன்னேற்றம் அடைய போறீங்க. சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. உங்களுடைய உடல் பாதிப்புமே இப்ப சரியாகுதுங்க. தடைகள் நீங்கி எல்லா விதங்களுமே முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. சில கோயில் வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. குறிப்பா சொன்னா குருவோட சேர்ந்து குருடைய பார்வைகளும் சரி, சூரியனும் சரி, செவ்வாயும் சரி இவங்க 3 பேருமே உங்களுக்கு யோகமான பலன்களை கொடுக்க போறாங்க. அது தொழில் ரீதியா தொழில் மீது அக்கறை அதிகமாகுது. ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், மார்க்கெட்டிங், உணவகம், ரசாயனம், மருந்தகம், ஆயில் ஸ்டோர், கமிஷன் ஏஜென்சி, பிரிக்ஸ், இயந்திர தொழிற்சாலைகள், கம்ப்யூட்டர், பங்கு சந்தை, ஆன்லைன், வேளாண்மை தொழில்கள்ல ஆதாயம் கொடுக்கும். மற்றபடி தொழில் ரீதியா பல மடங்கு. அடுத்து பணியாளர்களை பொறுத்திருக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ ஆண்களோ பெண்களோ இல்ல கூலி வேலை செய்தாலும் சரி, அரசு பணியாளருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்களா, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஊதியம் கிடைக்கும். அதே போல ஒரு சில இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம்னு நினைப்பீங்க. அந்த யோகமும் இருக்கு. பெண்களை பொறுத்திருக்கும் குருடைய பார்வையினால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் மறையுது. ஒற்றுமை உண்டாகுது. வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதிகள் வாய்ப்புகள் பெருகுது. சுயதொழில லாபம் பெறுவீங்க. வேலையில எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும். பொன் பொருள் சேருது. அடுத்து கல்வியை பொறுத்திருக்கும் படிப்பின் மீது அக்கறை கூடுது. நீங்க விரும்பிய மாதிரியே உங்களுடைய உயர்கல்வி கனவுகள் நனவாகுது. அடுத்து உடல்நிலை பொறுத்திருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லைங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்திருக்கும் குருடைய பார்வையினால குழப்பங்கள் விலகுது. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகமாகுது. புதிய சொத்து வாங்குவீங்க. வாகனம் வாங்குவீங்க. பிள்ளைகள் மீது அக்கறை உண்டாகுது. உறவுக்காரர்கள் மத்தியில செல்வாக்கு உயருது. பொன் பொருள் சேருது. உடைய மதிப்பு உயருது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க அனுதினமும் தர்பாரணேஸ்வரரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் எல்லாமே பறந்தோடுங்க. அடுத்த கேட்டை நட்சத்திரம் குருவால இனி நன்மைகள் மட்டும்தாங்க. அதாவது நீங்க பாக்குறதுக்கு சாதுவாக இருந்தாலும் எடுத்த வேலையை முடிக்கிறதுல உறுதியானவங்க. அறிவாற்றல் உயர்வான இடத்தை எட்டி பிடிக்க போகுது. செல்வாக்கோடு வாழ்ந்துடக்கூடியவங்க நீங்க. அத்தகைய ஆற்றல் கொண்ட உங்களுக்கு விவேகம், வித்தை, அந்தஸ்துக்கு காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய குருவினால இனி முன்னேற்றம் தாங்க. பொது விதி என்னன்னா குருடைய பார்வையினால வர வேண்டிய பணம் கைக்கு வரும்.
அதே போல விற்பனையே ஆகாம இருந்த இடம் வித்துருவீங்க, நல்ல விலைக்கு வித்துருவீங்க. கடன் தொல்லை, வழங்கல் தீருது, பொருளாதாரம் உயருது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்க போகுது, கணவன் மனைவிக்கிட்டே இருந்த கருத்து வேறுபாடுகள் விலகுது, வேலையின் காரணமா பிரிந்து இருந்த தம்பதிகள் இப்போ ஒன்று சேருவீங்க. மன வேற்றுமை காரணமா பிரிந்து போனவங்க கூட இப்போ ஒன்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் சரியாகுது, பணியர்களுக்கு எதிர்பார்த்த பதிவு உயர்வு கிடைக்குது, பணிபுரிகிற இடங்கள்ல உங்களுக்கு செல்வாக்கு அதிகமாகுது, புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, வேலைக்காக அமைச்சர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். அதே போல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சா கூட அதற்குரிய யோகம் உண்டாகுது. சிலருக்கு சொந்த வீடு வாங்கி குடியேறக்கூடிய யோகம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் மேல பொதுவா சொல்லனாக்க இந்த வருஷம் முழுவதுமே குருடைய பார்வையோட சேர்த்து சூரியனும் செவ்வாயுமே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போறாங்க. அது தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க கேதுடைய சஞ்சரிப்பினால தொழில் மீது அக்கறை அதிகமாகும், முயற்சிக்கேற்ற ஆதாயம் இருக்கு. நிதி நிறுவனம், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் வர்த்தகம், கமிஷன் ஏஜென்சி, இண்டஸ்ட்ரியல்ஸ், கம்ப்யூட்டர், ஸ்டேஷனரி, ரியல் எஸ்டேட், பில்டர்ஸ், உணவகம், ரசாயனம், மருந்தகம், ஆயில் ஸ்டோர், வேளாண்மை பொருட்கள், உணவுப் பொருட்கள், மளிகை, இது மாதிரியான குறிப்பிட்ட தொழில்களில் பல மடங்கு லாபம் இருக்கும். பட் தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியர்களை பொறுத்திருக்கும் தனியார் துறை, அரசாங்கத்துறை, ஆண்களோ பெண்களோ ஜீவனஸ்தானத்துல கேதுடைய சஞ்சரிப்பினால பணிபுரிகிற இடங்கள்ல உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்கும். அரசு பணியில் இருக்கவங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்கும். நேர்மையா செயல்படுவதும் பொறுப்புணர்ந்து செயல்படுவதும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வளர்ச்சி கொடுக்கும். அடுத்து பெண்களை பொறுத்திருக்கும் மாங்கல்யஸ்தானமான 8ஆம் இடத்துக்கு குரு சஞ்சரிக்கிறனால அவருடைய பார்வையினால குடும்ப மற்றும் சுபஸ்தானங்கள் வலுவா இருக்கு. இதனால குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும், தாய் வழி உறவுகளால ஆதரவு உண்டாகுது, படிப்பு, வேலை இது போன்ற கனவுகள் நனவாகுது. சிலருக்கு புதிய சொத்து சேரும், கணவர்கிட்ட ஆதரவு அதிகமாகும், பொன்பொருள் சேரும், மகிழ்ச்சி அதிகமாகுது. கல்வியை பொறுத்திருக்கும் வாக்குஸ்தானத்தில் குருடைய பார்வை இருக்கிறனால படிப்புல ஆர்வம் கூட உங்களுடைய உயர்கல்வி கனவுகள் நனவாகும். அடுத்த உடல்நிலையை பொறுத்திருக்கும் பெருசா பாதிப்பு எதுவும் இல்லைங்க. அடுத்து குடும்பம், குருடைய பார்வையினால எல்லாமே சாதகமா இருக்கு. குடும்பத்தின் நலன்ல அக்கறை அதிகமாகுது, தம்பதிகளிடையே ஒற்றுமை அதிகமாகுது, தான் குடும்பம் அப்படின்ற எண்ணம் மேம்படுது, பொன்பொருள் சேர்க்கையில அக்கறை உண்டாகுது, கடன் வாங்கியாவது புதுசா இடம் வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, சுப நிகழ்ச்சியா வீட்டுல அடுத்தது நடக்க போது, சமுதாயத்துல அந்தஸ்து உயருது. உங்களை பொறுத்திருக்கும் பரிகாரங்க, அனுதினமும் சோமநாதேஸ்வரரை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே விருச்சிக ராசிக்கு ஒட்டு மொத்தமா 8 கிரகங்கள் சாதகமா இல்லைனாலையும் குரு ஒருத்தர் போதும் உங்களை அந்த 8 திக்குல இருந்துமே பாதுகாத்து நிக்கிறாரு. அதாவது ஒரு மனுஷன் வெளியே வந்தாக்க மற்றவங்களாம் அடிச்சிருவாங்க, உதச்சிருவாங்க, வாழ்க்கையே முடிச்சு விட்டுருவாங்கன்னு நினைக்கக்கூடிய நிலையில அவங்கள ஒரு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வச்சு எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்து வசதி வாய்ப்புகளோட வாழ வச்சா எப்படி இருக்கும்? அந்த ஏகபோக வாழ்க்கையை கொடுத்துதான் குரு பகவான் விருச்சிக ராசியை பாதுகாத்து நிற்கிறார். இது எல்லாமே நினைச்சு நிக்கிறதுக்கு நீங்க பொதுவா செய்ய வேண்டிய ஆலய பரிகாரம், உத்திரமேரூர் காஞ்சிபுரம் செல்லக்கூடிய வழியில, அதாவது திருப்புலி வனத்துல அருள்பாலித்து கொண்டு இருக்கும் சிம்ம தட்சிணாமூர்த்தி மற்றும் வியாகரபுரீஸ்வரர், உடனுரை அமிர்த குசலாம்பாளையும் வியாழக்கிழமையில குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இதோட காது கேட்காதவங்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்துக்கு முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. நீங்க நினைச்சது எல்லாமே நிறைவேறும். நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு, புகழ்னு எல்லாமே உங்களுக்கு நிலைச்சிருக்கிற மாதிரி இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா திரும்பவும் சொல்றேங்க, யாரு கைவிட்டாலும் குரு உங்களை கைவிடல. ஸோ இந்த சிறப்பான உறவை வந்திருக்கூடிய குருவை கெட்டியா பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள்.